தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக காவல்துறையே ஒட்டுமொத்தமா ஒருத்தர் விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்திருக்காரு. எப்படியா நீங்க லைக் காவல்துறைக்கு படிச்சு வந்தீங்களா? இல்ல ட்ரெய்னிங் லைக் எல்லாம் ஏதாவது போனீங்களா? லைக் இந்த இந்த சைபர் செல் மூலமா கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு. இந்த சைபர் கிரைம் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஐபி அட்ரஸ் மூலமா உங்களால ட்ராக் பண்ண முடியுதா? ஒண்ணுமே உங்களுக்கு முடியலையா? அவர் எப்பேர்ப்பட்ட மனுஷன் லுங்கிய கட்டிட்டு, கருப்பு சட்டை போட்டுட்டு எவ்வளோ அழகா எங்க பெரியாரோட பேரன் எவ்வளோ அழகா தலைமறைவா இருக்காரு பாருங்களேன். அதோட உங்களுக்கு பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி வரும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. காரணம் நேத்து நைட் ஒரு புகைப்படம் வந்துச்சு. எங்க தலைவரோட புகைப்படம். அத நான் போடுறேன். இவர் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? காமராஜர் அவர்கள மிக புகழ்ந்து தப்பா பேசினவரு. லைக் எல்லாரையும் எப்பேர்ப்பட்ட 3 கேட்டகரி, 4 கேட்டகரி பேச்சாளரா கூட இவர் வரமாட்டார். இவர் எப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி லைக் இந்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ஊழல்கள், பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸு லைக் தெரியப்படாத விஷயங்கள தெரியப்படுத்தினவரு. அப்பேர்ப்பட்ட ஒரு டிடெக்டிவ் பத்திரிகையாளர்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரொம்ப ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு இந்தந்த செய்திகள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரொம்ப ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இவர் எந்த கேட்டகரியிலும் வரமாட்டார். இவர் என்னன்னா இந்த மஞ்ச பத்திரிக்கை நம்ம நம்ம கோபால் அண்ணன் இருக்கார்ல, அவருக்கும் கீழ என்னன்னா காசு குடுத்தா எப்படியும் பேசக்கூடிய நபர். யாரையும் எப்படி தகாத முறையிலயும் லைக் சவுக் சங்கர் அவர்கள் இருக்கார்ல, மாலதி அவர்கள் கூடயும் சவுக் சங்கர் அவருடைய டிரைவரோட மனைவியே சவுக் சங்கர் அவர்கள் தான் வச்சிருக்காரு. டிரைவர் மனைவியே இவர் தான் வச்சிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்பேற்பட்ட முறையில் பர்சனல் வாழ்க்கையும் கொச்சையாக பேசி வந்த நபர் தான் இந்த முக்தார். இதே முக்தாரும் இதே லைக் திருச்சி சூர்யா சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்களும் 2 பேரை இணைஞ்சு தான் அலிஷா அப்துல்லான்னு சொல்லிட்டு பிஜேபி சார்ந்த ஒரு பைக்கர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. பிஜேபி சார்ந்த ஒருத்தங்க. ஸோ அவங்கள தகாத முறையில் பேசி அதாவது நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கேன். அதாவது இப்படி இப்படி பண்ணுறது, கையோடைய அந்த ஒரு ஒரு தவறான முறையில் லைக் செய்கைகளை காணிச்சு, அதாவது இந்த கோடு வேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபிங்கர்ஸை காணிச்சா இது அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக பேசக்கூடாது. அந்த மாதிரி டபுள் மீனிங்காக பேசி வந்த எல்லாரையும் பிஜேபிக்காரங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களா, இல்லை டிவிகே காரங்களா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு திமுக கிட்டேருந்து அறிவாலயத்துலேருந்து பிஸ்கெட்டை வாங்கி இத்தனை நாள் கூவிட்டு வந்த நபர்கள் தான் இந்த 2 பேரும். இந்த 2 பேரும் தான் இன்றைக்கி வலை வீசி போலீஸ் தேடினதுக்கப்புறமாவும் போலீஸோட கண்ணிலே விரல் விட்டு மறைஞ்சிருந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் மொதல் நாளே தூக்கிட்டாங்க. 2வது நபர் தான் எப்படிடா என்னை பிடிச்சி பாரு எப்படி நீ என்னை பிடிக்கிறேன்னு பார்ப்போம், நான் எங்கே போய் மறைஞ்சிருக்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருந்திருக்காப்புல. எங்கே தெரியுமா? கர்நாடகாவில் லைக் மைசூர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த மைசூர் பகுதியில் போய் தலைமறைவாக இருந்துட்டு ஒரு புகைப்படத்தை நேற்று இரவு ரிலீஸ் பண்ணுறாப்புல. லைக் அந்த புகைப்படத்தில் நல்ல சிரித்த முகத்துடனும் ஒரு கருப்பு சட்டை போட்டு நல்ல ஒரு லுங்கி எல்லாம் கட்டிட்டு முடிஞ்சால் நான் பிடிச்சி பாடுறா, எவ்வளோ ஒரு ஒரு ஜாலியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். நீ எல்லாம் என்ன வலை வீசி தேட்டுறியா? என்ன நீ காவல்துறை படிச்சிருக்கியா? ஏதாவது ரன்னிங் கிங்கிங் எல்லாம் போயிருக்கியா? ஓடுறதுக்கெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லை நடக்கிறது தான் தெரியுமா? இல்லை தொப்பை வளர்த்து வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற அளவுக்கு தமிழக காவல்துறைக்கு லைக் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நேற்று நைட்டு புகைப்படத்தை போட்டு விட்டாப்புல. இன்றைக்கி மதியானம் பிடிச்சாச்சு தலைவரை. இந்த அசிங்கெல்லாம் தேவையா? இப்போ ஜேர்னலிசம்னா என்னன்னு தெரியாது. மஞ்ச பத்திரிகைக்கும் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த 2 பேரும். இந்த 2 பேரும் தமிழக அரசியலை பற்றியும் பேசுகிறதுக்கு தகாத நபர்கள், தமிழக அரசியல்வாதிகளை பற்றியும் பேசுகிறதுக்கு தகாத நபர்கள். லைக் எதுக்காக பேசுகிறாங்கன்னே தெரில. ஒரு சேனலை வச்சுட்டு அந்த சேனலில் போய் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக, ஃபேமஸ் ஆகிறதுக்காக சில நபர்கள் அங்கே போய் உட்காந்துட்டு பலரோட பர்சனல் வாழ்க்கையாக இருக்கும்ல, இந்த பர்சனல் வாழ்க்கையை வெளியே சொல்லி அது மூலமாக ட்ரெண்ட் ஆகி அதை பேச்சு பொருளாக்கி அதில் காசு பார்த்து வியாபாரம் பார்க்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்காங்க. இங்கே இவங்களோட எந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தாலும் சரி, அதில் பர்சனல் லைஃப் அடிக்கிற மாதிரியும் இவன் இவ்வளோ வச்சுருக்கான், அவன் இவ்வளோ வச்சுருக்கான். நீங்கள் இந்த ஊர்காட்டில் எல்லாம் இருக்கும்போது லைக் இந்த சில பொம்பளைங்க இருப்பாங்க, சில பாட்டிமாருங்க இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, அந்த வீட்டில் யார் போனான், இந்த வீட்டில் யார் போனான், சிசிடிவி கேமராவே தேவை கிடையாது. கரெக்டாக என்னென்னா, இந்த வீட்டில் இவன் காம்பவுண்டு தீசாடி அந்த வீட்டுக்கு போயிட்டான். ஊர்காட்டில் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் இவன் புருஷனை இவன் வச்சுருக்கா, இவனோட பொண்டாட்டியை அவன் வச்சுருக்கான். கரெக்டாக இவங்க 2 பேருக்கும் தகாத உறவு இப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இவங்க 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்க. ஸோ ஒன்றா போனது காரணமே இதுதான். காருக்குள்ளே பாருங்கள், ரொம்ப நேரம் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காரை பாருங்கள், கார் சுற்றி டிண்டு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே உட்காந்து ஏசியை போட்டு பேசிகிட்டு இருக்காங்கயா. என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே, இதுதான் நடந்திருக்கும், அதுதான் நடந்திருக்கும், அவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கிளவிமார்களும் பாட்டிமார்களும் வேலை வெட்டி இல்லாத அம்மாமார்களும் சிலர் இருப்பாங்க. இவங்களோட பேச்சு லைக் இவங்களோட என்டர்டைன்மெண்ட் என்னென்னா சிசிடிவி தான். இந்த சிசிடிவி அவங்களோட கண்களே சிசிடிவி தான். சிசிடிவி ஃபுட்டேஜே தேவை கிடையாது.
அந்த வேலையை ஒரு ஆம்பளை பண்ணால் எப்படி இருக்கும், அதே ஆம்பளை ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும், அதே சேனலில் வருமானம் பார்த்தா அது இதெல்லாம் பேசினா வருமானம் வரும், ஊர்காட்டில் உட்காந்து பேசினா தான் நமக்கு வருமானம் வராது. இதே விஷயத்த சேனல் ஓப்பன் பண்ணி பேசினா வருமானம் வரும். அதே இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு கட்சியே இருக்குது. அந்த கட்சி பேர் தான் திமுக. அறிவாலயம்னு ஒரு கட்சி, ஒரு இடத்துல வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட போனால் அவங்க இதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் மோட்டிவேட் பண்ணுறது ஒரு கட்சி இருக்குது. அதுக்காக வேலை பார்த்த 2 நபர்கள் வந்து இந்த 2 கொத்தடிமைகளும் கடைசியாக வலை வீசி பிடிச்சிட்டாங்க. அதுக்கு தமிழக காவல்துறையினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இதை தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது. அது ஆக்சுவலாக இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்ம ரோல் மாடலாக ஒரு அண்ணன் இருக்கார்ல, சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஆக்சுவலாக நேற்றுக்கு ஒரு வீடியோ பேசியிருந்தார். ரொம்ப எல்லாரும் அவரோட வீடியோஸை பார்க்குறது கிடையாது. காரணம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசி போட்டிருப்பார். சரி, ஏதோ ஒன்று அவர் வந்து பேசி போட்டிருக்காரு. இருக்கிற குறைகள், அந்த பெரிய வெள்ளை சட்டையில் சின்ன அந்த டாட் தெரியும்ல, அதுதான் அவரோட கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டை வச்சு பேசி அவரோட இதை பொழப்ப ஓட்டிடுவாப்பில். ஸோ நம்ம அண்ணன் வந்து என்ன பேசி போட்டிருந்தாப்புலன்னா, என்னடா சவுக் சங்கர் அவர்களுக்கு வந்து சாதகமாக பேசி போட்டிருக்காப்லையோ, சவுக் சங்கர் அவர்களை அருண் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குநராக இருக்கக்கூடிய டிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் வந்து கொலை பண்ண முயற்சித்திருக்காரு. மும்பையிலேருந்து ரவுடிகளை இறக்கி அவர் வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் எல்லாம் சவுக் சங்கர் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு சவுக்குக்கு சாதகமாக சாட்டை அவர்கள் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நக்கல், நையாண்டி, பைத்தியகாரதனம் எல்லாத்தையும் பேசி வச்சிருக்காப்புல. டிவிக்கு ஆட்சியில் எதுக்குடா நீங்கள் குண்டாசை உடைச்சிங்க, குண்டாசை உடச்சி சரி வெளியே வந்தாச்சு, இவரை வந்து நீ இந்த கீழ்ப்பாக்கம் பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ சவுக் சங்கர் அவர்கள அந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசி விட்டாப்புல. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, குண்டாஸ்னால் என்னென்னு தெரியும்ல, குண்டாஸை உடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியும்ல. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போய் அவங்களோட அம்மா இறக்கும் போதும் சவுக் சங்கர் அவர்கள் அவருக்குன்னு திருமணமாச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரே ஒரு நபராக இருந்தவர் யாருன்னா தாயார். அந்த தாயார் ஜெயிலில் இருக்கும்போது இறந்துடுறாங்க. ஜெயிலில் இருந்ததே அவருக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்த இல்லீகலாக பயன்படுத்தி தான் அவருக்கு மேலே அருண் அவர்கள் குண்டாஸ் போட்டார்னு சொல்லிட்டு சாட்டை அவர்களே நேத்திக்குள்ள வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கார். இதை வந்து அருண் அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி தான் குண்டாஸ் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல யார் இருந்திருக்கணும்? நம்ம அண்ணன் சாட்டை அவர்கள்ட்ட இருந்திருக்கணும். இல்லை, இத்தனை நாட்கள் கண்டிக்காமல் அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா என்னோடய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ண விஷயத்த நக்கல் நையாண்டி செஞ்சு ஏன்னா காரணம் என்னென்னா, இவருக்கு வீட்டில் என்ஐஏ சோதனை வந்திருக்கு. யார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீட்டில் என்ஐஏ சோதனை வந்திருக்கு. சோதனை வந்த அன்னைக்கு சவுக் சங்கர் என்ன பதிவு பண்ணுறாரு, வெளிநாடுகள்லேருந்து சாட்டைக்கு தான் பணம் வந்திருக்கு, சாட்டை தான் எல்லா டைம் கான்டாக்டில் இருந்திருக்காப்புல, சாட்டையை விசாரித்து கைது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசின அந்த வெஞ்சன்ஸை இன்னைக்கு தீர்க்கிறதுக்காக அவருக்கு மேலே போட்ட அந்த பழியே ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டு அவருக்கு மேலே அந்த போடப்பட்ட ஒட்டுமொத்த மிகப்பெரிய அழுத்தத்தையே அந்த குண்டாசையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு நக்கல் நையாண்டி பண்ணி பைத்தியகாரத்தனமாக பேசி வச்சுருக்காப்புல. அதாவது விக்டிம் கார்டுங்கிற வகையில் பாவம் என்ன இந்த மனுஷனை இப்படி போட்டு எல்லாரும் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும்போது கரெக்டு தான், சவுக்குக்கு தேவை தான், சவுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நேற்றுக்கு அந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்காப்புல. நான் நினச்சது ஒன்று, அதாவது சொல்லுவாங்கல்ல, நெவர் ஜட்ஜ் ஏ புக் பை சீயிங் இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தம்ப்நெயிலை பார்த்தேன், பரிதாபப்பட்டேன். என்னடா 2 பேரும் நல்லா பேசி வச்சுருக்காங்க போல. உள்ளே பார்த்தா நக்கல் நையாண்டித்தனம் தான் மிச்சம். தயவு செஞ்சு மக்கள் இது மாதிரி பார்க்குறது மூலமாக 2 தரப்பினருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். சவுக் சங்கர் அவர்களுக்கு பின்னாடி உண்மையிலே போடப்பட்ட குண்டாஸுங்கிறது இல்லீகலாக போடப்பட்ட குண்டாஸுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எல்லாரும் பேசின விஷயம். சாட்டை அவர்களும் நேற்றுக்கு பேசியிருக்காரு. அதனால எத்தனை மாதம் அவர் சிறையில் இருந்தார், அந்த சிறையில் இருக்கும்போது அவரோட தாயார் இறந்த டைமில் கூட எப்பேற்பட்ட துன்பத்துக்கு அவர் ஆளாக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை பேசாமல் நக்கல் நையாண்டி பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தான் எனக்கு தெரில. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிஎம்கே 2.0 டிவிகே திமுக மாதிரியே இன்னொரு கட்சியாக திமுக பண்ணுறது தான் டிவிகேவும் பண்ணுறாங்க. கரெக்டாக டிஎம்கேவும் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்கள யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அவங்கள தகாத முறையில் என்னென்ன விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ, என்னென்ன பண்ணாங்களோ, அவங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் டிஎம்கே என்ன பண்ணும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளும். ஸோ அதே விஷயத்தை தான் டிவிகேவும் பண்ணுறாங்க. பாவம் மாரிதாஸ் அவர்களை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யூடியூப் வட்டாரத்தில் பேசிட்டு வராங்க. சில சோ கால்டு பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட டவுட் என்னென்னா, உண்மையிலேயே டிவிக்கே அது மாதிரி பண்ணணும்னா உண்மையிலே யாரை முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்? நம்மளோட ரோல் மாடலான, நம்மளோட குருவான, நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஐயா, நம்மளுடைய குருசாமியாக நம்ம யார் இருக்கார், சீமான் அவர்கள் இருக்கார். அவருக்கு கட்சியில் ஒரு பெரிய ஒரு நபர் இருக்கார்ல, பேச்சாளர், மிகப்பெரிய அண்ணன் சாட்டை அவர்கள்.
லைக் அவரை தான் ஃபஸ்ட்டு முதல் ஆளாக உள்ள தூக்கி வைக்க வேண்டிய ஆளே சாட்டை அவர்கள் தான். அவரை விட்டுட்டு எதுக்கு மாரிதாஸ் அவர்கள்கிட்ட வந்தாங்கன்னு கரெக்டாக யோசிச்சு பாருங்களேன். 12 நாட்களுக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு. அதே வீடியோவில் லைக் வந்து அமைச்சர் கீர்த்தனா துறையோட ப்ரோட்ஃபோலியோட அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களாக இருந்தாலும் சரி, ரமேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, லைக் டிகே பிரபு அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக ரோஸ் பண்ணுறேன்னு பேரில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல. நான் அந்த வீடியோ இன்றைக்கி தான் பார்த்தேன். என்ன தான் பேசி வச்சுருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் தான் ரமேஷ் அவர்களை பல விமர்சனங்கள் லைக் வந்து டிகே பிரபு அவர்கள் வந்து இந்த கல்குவாரிகள் கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குறதுக்காக எல்லாரையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காப்புல. இன்ஸ்பெக்ட் பண்ணி கல்குவாரிகளை மூடியிருக்காப்புல. இனி வேணால் பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் 10 கோடி 20 கோடி அந்த கல்குவாரிகளுடைய தன்மை எவ்வளோ வருமானம் அதை பொறுத்து வசூல் தான் செய்ய போகிறாரு. இந்த அமைச்சர் ரமேஷ்னு ஒருத்தன் இருக்கான். இவன் தான் எல்லாத்தையும் தொடங்கி வச்சவன். இவன் என்ன பண்ணுறான், முறுக்கு லைக் கோவில்களில் முறுக்கு விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் போய் மேனுஃபேக்சர் டேட்டை பார்த்துட்டு, சரி இந்த மேனுஃபேக்சர் டேட் பண்ண டேட்டில் தான் இந்த முறுக்கு சுட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நக்கல் ஏண்டி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க சார். தொழில் முனைவர்னு சொல்லிட்டு அந்த தொழில்துறைன்னு சொல்லிட்டு அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த கீர்த்தனா, இந்த பொண்ணு எங்கே இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இப்போ வந்து டிவிக்கு சார்பாக போட்டிக்கிட்டுச்சு, இன்றைக்கி அமைச்சராகிடுச்சு. இதுக்கு கையில் அந்த தொழில்துறையை கொடுத்து என்ன லட்சணத்தில் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் காசை டாங்கின்னு சொல்லிட்டு அது வந்து வீடியோ போட்டுட்ருக்கு. இப்படி தான் லைக் வந்து பிஸ்னஸ் அதை டீல்ஸ் எல்லாம் உள்ளே ஈர்க்கிறதா? இப்படி தான் தொழில் லைக் நிறுவனங்கள் எல்லாம் உள்ளே ஈர்க்க போகிறீங்களா? இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பலகரக்கணக்கான கோடிகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்க்க போகிறீங்களா? இதெல்லாம் என்ன லட்சணத்தில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் அடித்து விட்டுருந்தாப்புல. உண்மையிலேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், லைக் இதை வெளியே சொல்லக்கூடாது. உண்மையிலேயே வந்து டிகே பிரபு அவர்கள் இருக்காங்கல்ல, நான் வந்து பர்சனலாக அந்த வீடியோ ஒன்று நான் பதிவிட்டிருந்தேன். அதாவது வந்து நீங்கள் எல்லா குவாரிகளையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக எல்லா குவாரிகளுக்கும் நீங்கள் ஃபைன் போடணும். ஃபைன் போட்டால் மட்டும்தான் அந்த ஃபைனை கட்டுறதுக்கான அந்த அழுத்தம் அவங்க மேலே போடப்படும். ஸோ அது மூலமாக மிகப்பெரிய லெவலில் கல்குவாரிகளோட எண்ணிக்கை குறைக்கப்படும். இந்த இல்லீகலாக மைன் பண்ணக்கூடிய இந்த கற்களை வெட்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறுத்தப்படும் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் கிடையாது, அன்னைக்கு நைட்டே சம்மந்தப்பட்ட சில நபர்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஃபோன் கால்ஸும் மெசேஜஸும் வருது. ஒரு 2 பேர் மட்டும் எனக்கு பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன பேசியிருந்தாங்கன்னா, பிரதர் வந்து வெளியே யாருக்குமே தெரியாது, 15% ஃபைன் போட்டிருக்காங்க, 15% ஃபைன் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, சரி நம்மளுக்கு மட்டும்தான் இந்த செய்தி தெரியுதான்னு பார்க்கும்போது அடுத்த நாள் அந்த செய்தி நியூஸில் எல்லாத்துலேயும் வருது. எல்லா குவாரிகளுக்கும் 15% ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறமா இவர் வந்து இப்படி விமர்சனம் பண்ணுறாரு. சரி இப்போ கல்குவாரிகளை மூடலைன்னு வச்சுக்கோங்க, லாரிகள்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளியே வந்து புலம்புவார்? நல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக ஆஸ்டின் அவர்கள் எங்கள் குமரி மாவட்டத்தோட நாகர்கோவில் தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். அதே மாதிரி திருச்செந்தூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மீன்வளத்துறையோட அமைச்சராக இருந்த நபர் யாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவங்க 2 பேரும் நாகர்கோவிலில் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போய் கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, இந்த லாரிகளை அலோவ் பண்ணணும், மைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெர்மிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க. வெளியே ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசும்போது, கேரளா இங்கே துபாயிலையா இருக்குது, இங்கே நம்ம இந்தியாவில் தானே இருக்குது, இங்கேருந்து கொண்டு போகிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா எதுக்காக இவங்க வந்து எடுத்த நடவடிக்கை மிகப்பெரிய லெவலில் எடுத்த ஒரே காரணத்தினால தானே இவங்க வந்து வெளியே வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இந்த அளவுக்கு கொந்தளிச்சதுக்கு காரணமே இவங்க எடுத்த நடவடிக்கையால். ஆனால் என்னென்னா, இங்கே பாருங்க, ரீல்ஸை போட்டு இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரில. இந்த கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் கடைசி வரைக்கும் நாக்கு வலிச்சு தான் இருக்கணும் போல், எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அவங்களால ஒரு எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் இந்த டிகே பிரபு வந்து எம்எல்ஏ ஆகிட்டான். ஆனால் இந்த ரமேஷை பாருங்கள், உண்மையே சொல்கிறேன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியனாக நான் வந்து கோயில்களுக்கும் போயிருக்கேன், சர்ச்சஸ்க்கும் போயிருக்கேன். எனக்கு சில கோயில்களுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு. நான் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்ச பேரில் திருச்சியில் பல முக்கியமான கோயில்களில் எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்ச டைமில் நான் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி போயிருந்தேன். கோயில்களுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் எப்போவுமே இதில் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, என்னோடய வருமானம் போச்சே, எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன நடக்குதுன்னா, எல்லா முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில்கள்லையும் என்ன விஷயம் நடக்குதுன்னா, கோவில்களில் சிறப்பு தரிசனம் நடக்கும்போது உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு சாமியை காட்டி தரோம், 100 ரூபா தரிசனம்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து க்யூவில் பொதுமக்கள் நார்மலாக பல மணி நேரம் நின்று சாமியை பார்க்கக்கூடிய விஷயமும் ஒன்று இருக்குது. எனக்கு அது பெருசாக தெரியாது. நான் 1-2 நாள் தான் இப்போ கோயிலில் போயிருக்கேன். கோயிலுக்கு போனனால அங்கே பார்க்குறேன் 100 ரூபா தரிசனம், சிறப்பு தரிசனம் இருக்குது. இந்த டைமில் தான்
இந்த புரோக்கர்ஸ் அன்வான்ட் எலமெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. இந்த லோக்கலில் கவுன்சிலராக இருக்கவங்க, எம்எல்ஏவாக இருக்கவங்க, அவங்க என்னென்னா சில ஆட்கள் அங்கே போட்டுறது. போட்டுட்டு சாமியை உங்களுக்கு முதல்ல பார்க்கணுமா, சீக்கிரம் காட்டி தரணுமா, 5000 10,000 கேரளால எல்லாம் கொச்சியில் ஒரு கோயிலில் 40,000 வாங்குறாங்களாம். சரி கேரளா விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டில் 5000 10,000 சொல்லிட்டு சீக்கிரம் உங்களை காட்டி தரேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வசூல் வேட்டையே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த அதிகாரிகள்லாம் என்னடா இது, மக்கள் இவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க, இவங்களை ஈஸியாக அங்கே உள்ளே கூட்டு போகிறாங்க, பணம் கொடுத்தா தான் தரிசனமானு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் வசூல் வேட்டைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இதில் யாருக்கெல்லாம் பங்கு போகும்? அதிகாரிகளுக்கும் பங்கு போகும், உள்ளே வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பங்கு போகும், லைக் வந்து அர்ச்சகராக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பங்கு போகும். ஏன்னா எல்லாருக்கும் கூட்டாளிகளாக தானே இருப்பாங்க. அர்ச்சகருக்கு தானே 4000 ரூபாய் ஜிபேல அனுப்பி ரமேஷ் அவர்கள் பிடிக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாரும் பங்கு போன விஷயத்த ஒட்டுமொத்தம் நிப்பாட்டிட்டாங்க. இல்லை, கோயிலுக்கு போகும்போது ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறார், உண்மையிலே நல்ல விஷயம், நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஃபைனை போட்டிருக்கலாம், கொஞ்சம் நடவடிக்கைகள் எடுத்து கைது பண்ணியிருக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம், அடுத்ததாக இந்த ஒட்டுமொத்தமாக அமல்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரே நாளில் இனிமேல் இந்த எந்த விஷயமே உள்ளே இருக்கக்கூடாது, பணம் சம்மந்தப்பட்டு யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, சிறப்பு தரிசனம் பேரில் எல்லாரையும் நாங்கள் வந்து உள்ளே கூட்டு போய் சாமியை சீக்கிரம் காணிச்சு தரோம், பொதுமக்கள்லாம் இவ்வளோ தூரம் வரிசையில் நிற்கிறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமோ எந்த ஒரு சிண்டிகேட்டும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் அதை அபலிஷ் பண்ண விஷயம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். இதை பேசுனாங்களா? இது எத்தனாயிரம் கோடி ரூபா, இத்தனை ஆண்டுகளில் இந்த 2 கட்சிகளும் இந்த மக்கள்கிட்ட இந்த மதம் என்ற நம்பிக்கையின் பேரில் வசூல் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா காரணம் என்ன, பிஜேபிக்காரங்க இல்லை, அவங்க எல்லாம் சங்கீஸ் இல்லை, அந்த விஷயத்தை ஒருத்தவங்க உடைக்கிறாங்க, கோவிலுக்குள்ளே போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறவர் வரும்போது வயிறு எரிய தான் செய்யும். அந்த வயிற்றெரிச்சல்னால பண்ண நல்ல விஷயங்களை எதுவுமே சொல்லாமல் இந்த இந்த கெட்ட விஷயங்களை மட்டும், இந்த பாருங்கள், இது கெட்ட விஷயங்கள் கிடையாது, பண்ண விஷயத்தை அவங்க வெளியே சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நாங்கள் ஆட்சியில் வந்துட்டோம், காரணம் என்னென்னா ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சியில் வந்தாங்களா? ஆமாம், ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சியில் வந்தாங்க. நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத வீடியோவில் சொன்னாங்க, வீடியோவில் பதிவு போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணாங்க, யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க, அப்லோட் பண்ணி ஆமாம் இது வந்து நல்லதாக நாங்கள் பண்ணுவோம். இதே தானே நாம் தமிழர் கட்சியும் பண்ணாங்க. எந்த செய்தி ஊடகங்களும் அது போடாதனால வந்து யூடியூப் சேனலில் பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லா யூடியூபு, ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் வெளிநாடுகளில் ஆன்லைன் கேம்பெயின் நடக்கிறது இல்லையா? அந்த விஷயத்தை இவங்க பயன்படுத்தினாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. இன்றைக்கி வயிற்றெரிச்சலில் பல சங்கிகளும் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தில் தான் கீர்த்தனா அவர்களோட பர்சனல் வாழ்க்கையை இவன் எப்படி உள்ளே போகலாம், இவன் எப்படி இவங்க இந்த அம்மா கூடயே கூட சுற்றிட்டு இருக்கான், கூட சுற்றுனது மூலமாக கீர்த்தனா அவர்கள் இந்த பையனுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம். பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வயலுக்கும் இங்கே அருகதை கிடையாது. அப்பேற்பட்ட விஷயத்தை வெளியே பேசும்போது யார் தான் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பா? இங்கே நடவடிக்கை எடுக்கணும்னா முதல் நபராக எடுத்திருக்க வேண்டிய நபர் யாருன்னா நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஸோ இதனால் இது எல்லாரும் சொல்கிற மாதிரி இது டிஎம்கே 2.0 எல்லாம் கிடையாது. பர்சனல் வெஞ்சன்ஸில் வயிற்றெரிச்சலில் பேசின ஒரு விஷயம், பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பேசின ஒரு காரணத்தினால அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. கடைசியில் வந்து இந்த எடுத்த நடவடிக்கை செல்லாதன் பேரில் கோர்ட்டும் அவரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே 2.0 சொல்கிறதுல எந்த தேவையும் இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ டிவிக்கேயோ டிஎம்கேயோ யாராக இருந்தாலும் சரி, என்னோட ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, இவ்வளோ நாட்கள் நீங்கள் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்காந்து கிட்டத்தட்ட 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 1 மாதம் முடிஞ்ச காலகட்டத்தில் உங்கள் மேலே எந்த விமர்சனமோ நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சியின் பேரில் வைக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஜால்ரான்னு நினைக்கக்கூடாது. என்னடா இது டிவிக்கு ஆட்சியில் நடக்கிறது, இதை மட்டும் ஜால்ரா போட்டுட்ருக்கான், நடக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். நான் நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லலை. கோயம்புத்தூரில் அந்த 10 வயசு பொம்பளை பிள்ளைக்கு நடந்த அத்துமீறலாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி இந்த கரண்ட் கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து சிலர் புரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க, சிலர் புரியாமல் வந்து இங்கே பாருங்கள், திமுக திருட்டு பயலுங்க வந்து அந்த ஃபியூஸை கலத்திட்டு போகிறாங்க, ஃபியூஸை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஹார்டிஸ்க்கு திருடிட்டாங்க அப்படிங்கிறது பலர் நீங்கள் பேசவும் செய்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இருந்தாலும் அரசாங்கங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு திமுக திருட்டு பாய் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை காரணமாக சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், பாதிக்கப்படுறது இங்கே லட்சக்கணக்கான மக்கள். சென்னை சிட்டியில் இப்பேற்பட்ட ஒரு சம்மர் டைமில் சூடு அவ்வளோ இருக்குது. எல்லாரும் அதை தாங்குவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில. பச்சிளம் குழந்தைங்கள வச்சுருப்பாங்க, ஏசியிலே வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சூடு, ஏசியில் இங்கே குழுன்னு எல்லாரும் வளர்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காரணம் என்ன, அப்பேற்பட்ட ஒரு ஹாட் சிட்டினா அந்த ஹாட் சிட்டி கிடையாது. இங்கே இப்பேற்பட்ட இந்த சூரிய ஒளியிலே நேராக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏசி இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த சிச்சுவேஷனில் நைட்டும் சரி பகலும் சரி அந்த கரண்ட்டு கட்டுன்னு வரும்போது மக்கள் இந்த காரணத்தை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில.
இந்த ஃபியூஸை கலத்திட்டு போயிட்டாங்க பாருங்கள். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது. ஸோ அது பண்ணணுங்கிறது என்னோடய விருப்பம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்லி நிறைவடைய வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா, குறைகள் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக பதவி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடியூடாக சில விஷயங்கள் பண்ணுறது உண்மையிலே தப்பான ஒரு விஷயமாக தான் போய் முடியும். எனக்கு உண்மையிலே அரசியல் வட்டாரத்தில் சில நண்பர்கள் இருந்துட்டு வராங்க. இவங்க எல்லாருமே சில டிஸ்கஷன் டைமில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, டிவிக்கில் இந்த நபரை மட்டும் பாருங்களேன், லைக் பதவியில் வந்ததுக்கப்புறமா எப்படி இந்த பதவி ஒரு ஒரு மிதப்பில் இருக்காப்புல, நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதப்பில் இருக்காப்புல, இதே தான் திமுக காரங்களும் இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா, அமைச்சர் பர்வேஸ் அவர்களை. ஆக்சுவலாக நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு செய்தி சேனல்களில். எப்படி வந்துச்சுன்னா, ஒரு அதிகாரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அதிகாரி, ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக தெளிவாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. யார்கிட்ட? அமைச்சர் பர்வேஸ் அவர்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுற்றி இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுற்றி பார்த்துட்டு, எங்கே முதலமைச்சரோட புகைப்படம் எங்கே, அது ஏன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து யாரை, அந்த அரசு ஊழியரை கண்டிக்கிறார். உண்மையிலே இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா, எளிய மக்கள் அவங்க எல்லாருமே மக்கள் தான். நம்ம ஒரு பதவியில் இருக்கோங்கிறதுக்காக அவங்க சொல்கிறத கண்டுக்காமல், அவங்க சொல்கிறத புறந்தள்ளிட்டு இந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய விஷயங்கிறது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நடக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, பஸ்ஸில் போகும்போது நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணா அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கிட்டு போன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அப்படி தட்டி அமுச்சு விட்றாப்புல. எதுக்காகனா ஆணவம். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள், நாங்கள்லாம் வரோம், நீ எப்படி இங்கே வரலாம், நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணவம் போக்கு இருக்கும்போது உண்மையிலேயே இந்த ஆட்சியில் பலருக்கு மேலே பலருக்கு மக்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்னா, சரி இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவங்களும் எதா பண்ணுறாங்க, இவங்களும் எதா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது ஆணவத்தை சொல்கிறேன், தப்பை சொல்லலை. இந்த ஆணவம் போக்குங்கிறது பலருக்கு நாளைக்கு அது வேறு மாதிரி எப்படின்னாலும் போய் மாறும், போய் முடிஞ்சிடும். ஸோ இது வர காலங்களில் திருத்திப்பீங்க நம்புகிறேன். இந்த கரண்ட்டு கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லதையும் பேச தான் செய்கிறோம், நடக்கிற தவறுகளையும் சுட்டி காட்ட தான் செய்கிறோம். ஸோ வர்ற காலங்களில் இந்த சின்ன சின்ன தவறுகளையும் கொஞ்சம் திருத்திக்கிட்டிங்கன்னா, காரணம் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு படையை வந்து இன்றைக்கி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, லைக் வந்து அதை அமல்படுத்தியிருக்கீங்களே, உண்மையிலே 2465 போஸ்டிங்ஸை போட்டிருக்காங்க. அதில் வந்து இன்ஸ்பெக்டர்ஸு, சப் இன்ஸ்பெக்டர்ஸு, கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு பலரை அப்பாயின்ட் பண்ணி பல சிட்டிஸில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமாக. இப்பேற்பட்ட விஷயங்கிறது உண்மையிலே அவங்களுக்குன்னு ஒரு சீருடை கொடுத்து, ஒர்க் ஸ்பேசஸில், பப்ளிக் ஸ்பேசஸில் பெண்களுக்கு ஈவ்டீசிங் நடக்கக்கூடாது, தவறான எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, அது எல்லாமே பாதுகாக்கணும். அதுக்கான ஒரு படையை உருவாக்கும் போது எல்லாத்தையும் பாராட்டி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குறைகளை சுட்டி காட்டுறது யாரும் இல்லை. சொல்லும்போது என்னென்னா, ஐயோ நம்மளை வந்து இந்த டிவிக்கு சார்ந்து இருக்கவங்க, விஜய் சார்ந்து இருக்கவங்க ரசிகர்கள் எல்லாரும் நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு. உண்மையை சொல்கிறேன், லைக் வந்து ஒரு தவறு நடக்கும்போது அதை சொன்னால் மட்டும்தான் அது சீர் செய்யப்படும். இந்த லாங் வீடியோங்கிறது என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, சரியான நபர்கள்கிட்ட சென்று அடையணுங்கிறதுக்காக தான் ஷார்ட்ஸில் அதை ஷார்ட்டாக பேசிட்டு லாங் வீடியோவில் இவ்வளோ விரிவாக பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறோம். ஸோ அதனால் வந்து மக்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். காரணம் என்னென்னா, தவறுகளே நம்ம தாண்டி போயிட்டோம், நடக்கிற நல்லதை மட்டும் ஜால்ரா போட்டு போனோம்னா வியூஸ் போவோம், நல்லா போவோம். ஆனால் அதுக்கு பேர் உண்மையான நடுநிலை கிடையாது. கட்சிக்காரனாக இருந்தேன்னு வைங்களேன், ஜால்ரா போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கட்சிக்காரன் கிடையாது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். மேலும் அடுத்தடுத்த காணொளிகளில் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.